தங்கக்குயில் மற்றும் மாயவனம். ஒரு காலத்தில் ஒரு அழகான வனத்தின் நடுவில் தங்கக்குயில் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் இறகுகள் பொன்னிறத்தில் மின்னியது. குரல் தேன் போல் இனிமையாக இருந்தது. எல்லா பறவைகளும் விலங்குகளும் அதை ரசித்தன. ஒரு நாள் தங்கக்குயில் வனத்திற்குள் ரொம்ப தூரம் சென்று விட்டது. அங்கே ஒரு பழைய மரம் ஒன்று இருந்தது. அதன் அருகே ஒரு சிறிய மாயக்கதவு தெரிந்தது. அக்கதவிற்குள் ஒரு மின்னும் ஒளி தெரிந்தது. தங்கக்குயிலுக்கு அது புதுமையாகத் தெரியவே அதற்குள் உள்ளே சென்று பார்க்க ஆசைப்பட்டது. அதற்குள் சென்றவுடனே அங்கு ஒரு புதுமையான மாய வனத்தைக் கண்டது. அங்கே பெரிய பெரிய பழங்கள் மரங்களில் நீந்திக் கொண்டிருந்தன. வண்ணத்துப் பூச்சிகள் அழகான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தன. நதிகள் வானத்திலே ஓடின. எல்லாமே புதுமையாக இருந்தன. தங்கக்குயில் அதிசயத்தால் பார்த்துக் கொண்டிருக்க ஒரு பச்சை நிற கொக்கு ஒன்று பறந்து வந்தது. நீ இந்த மாயவனத்திற்குள் வந்துவிட்டாய். இங்கே வந்தவுடன் ஒரு புதிரை தீர்க்க வேண்டும். முடியவில்லை என்றால் நீ திரும்பி போக வழி கிடைக்காது என்று சொன்னது. தங்கக்குயில் பயந்து போனது. என்ன புதிர் என்று கேட்டது. கொக்கு சிரித்துவிட்டு கேட்டது. நான் போனால் நான் திரும்பி வருவேன். ஆனால் நான் நிற்கும் நேரத்தில் காணாமல் போய்விடுவேன். நான் யார்? தங்கக்குயில் யோசித்தது. வானத்தில் மேகங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. திடீரென்று அது புரிந்து கொண்டது. காற்று என்று தங்கக்குயில் சத்தமாக கூறியது. உடனே மாயவனம் அப்படியே மறைந்துவிட்டது. தங்கக்குயில் மீண்டும் தனது அழகான வனத்திற்குள் வந்துவிட்டது. அது மகிழ்ச்சியுடன் தனது இனிமையான குரலில் பாடத் தொடங்கியது. அதன் பாடலைக் கேட்ட அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அன்று முதல் தங்கக்குயில் எப்போதும் புத்திசாலித்தனமாகவும் துணிச்சலாகவும் நடந்து கொண்டது. அன்று முதல் அந்த வனத்தில் இருந்த விலங்குகளும் பறவைகளும் தங்கக்குயிலை சந்தோஷமாக கொண்டாடின.